பதிவு பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இந்த வருஷம் வரமகாலட்சுமி விரதம் நம்ம வீட்டுல இப்படிதான் போச்சு. ரொம்ப சிறப்பா மன நிறைவா இந்த பூஜையை செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க எல்லாம் வரமகாலட்சுமி பூஜையை எப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் தேர்ஸ்டேயே பார்த்துட்டேன். ஆனாலும் கோலம் போடுறதுல இருந்து அம்பால அலங்காரம் செய்யறது இது எல்லாமே ஃப்ரைடேக்கான வேலையா தான் இருந்தது. பிரம்ம முகூர்த்தத்துல அம்பால வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணேன். பட் முடியல. அதுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் தான் நான் வீட்டுக்கு வந்து அம்பால அழைச்சேன். ஒரு ஸ்டெப்பா எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா பண்ணேன். ஏன்னா அப்படி பண்ணும்போதுதான் அழகா நம்மளால அம்பால வந்து அலங்காரம் செய்ய முடியும். ரொம்ப ஹரிபரியா செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபீலிங் நமக்குள்ள வராது. அதையும் தாண்டி நிறைய வீடியோஸ் எல்லாம் என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து அம்பாளை அலங்காரம் பண்ணுறது, பூஜை செய்கிறது, எந்த பொருளுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் நான் பண்ணேன். அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து அதிகரிக்கிட்டே போகும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்பாளும் வீட்டில் வந்து நமக்காக பூ பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அம்பாளா பார்க்கறது, போய் வணங்குறது அப்படின்னு. என்னோட பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா அம்பாள் கிட்டேயே இருந்தா. ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா, அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. வீட்டுல சொந்தக்காரங்க அப்படின்னு வந்துட்டாலே பண்டிகை சூப்பரா போகும். எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. சமையல் எல்லாமே எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுல பூஜையும் ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கிற மாதிரிதான் வீட்லயும் பூஜை நடந்துச்சு. இந்த கோலத்தை பத்தி வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த கோலம் எல்லாம் நம்ம அம்மா தான் போட்டாங்க. மணவரை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த கோலம் யூஸ்வலா எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு வராது. நம்மளோடது எப்பவுமே இந்த தாமரை போஸ்டார் இந்த இதுதான். இதை தவிர்த்து நான் அந்த மாதிரிலாம் கோலமெல்லாம் எனக்கு போட தெரியாது. புள்ளி கோலம்லாம் போடுவேன். பட் அம்மா வந்து கோலமெல்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க. இந்த மாதிரி கோலமெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக வரும். யாருமே நம்ம வீட்டுக்கு எதிர்மறை சக்தியோட உள்ள வந்தாலும் இந்த மாதிரி அழகான கோலமெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட எதிர்மறை சக்தி போய் அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணமெல்லாம் கண்டிப்பாக போயிடும் நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக வரும். அதுக்கு அம்பால வந்து வாசப்படி வெளியில வச்சுட்டு அந்த கலசத்தை வெளியே வச்சுட்டு அங்கிருந்து தீப தூப ஆராதனையில காட்டிட்டு பெரிய அம்பாள் நம்ம உட்கார வச்சிருப்போம்ல, அதுக்கு கீழே வந்து கலசத்தை வச்சு பக்கத்துல பிள்ளையார வச்சுட்டு நம்ம வழக்கம் போல தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டியாச்சு. விநாயகரை தான் நம்ம முதல்ல வணங்கணும். எந்த வேலையா இருந்தாலும் விநாயகரை வணங்கி நம்மளோட பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அந்த பூஜையில எந்த தடங்களுமே வராம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளை பார்க்க என் கண்ணே பற்றும். அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லா வேலை செய்யும் போது எல்லா அலங்காரமும் கரெக்டா இருக்கா, நல்லா இருக்கா, அம்பாள் வந்து சிரிச்ச முகமா இருப்பாங்களா. நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க, அம்பாள் வந்து நல்லா சிரிச்ச முகமா இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். அம்பாளை நம்ம படமா வச்சு வணங்கினாலும் சரி, கலச ரூபத்துல வச்சு வணங்கினாலும் சரி, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சு வணங்கினாலும் சரி, கலசம் வச்ச வீட்டுக்கும் அம்பாள் வருவாங்க, படம் வச்சு கும்பிட்டாலும் அம்பாள் வருவாங்க. எல்லாமே நம்ம மனசுதான். நம்ம மனசால நம்மளோட உண்மையான பக்தியை வச்சு அம்பாளை கூப்பிடும் போது கண்டிப்பா வருவாங்க. நான் வந்து 2 தடவை பூஜை பண்ணும்போது படையலெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணும்போதும் சரி, அலங்காரம் பண்ணி அம்பாளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரும்போது சரி, 2 பூ பிரசாதம் கொடுத்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி அது வார்த்தையால சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அதை பார்க்கும்போது. நான் அம்பா கரெக்டா ஊதுபத்தி காட்டுறேன், படையலெல்லாம் வச்சுட்டு பூ கொடுத்தாங்க பாருங்க. அந்த ரோஜா மலர் சாத்திருக்கையிலே அந்த பூ வந்து கரெக்டா வலது பக்கத்துல இருந்து விழுந்தது. அவ்வளோ ஒரு ரொம்ப மன நிறைவா இருந்தது. நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவுமே இருக்கும். பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு பூர்த்தியா நம்ம அம்பாளை வந்து நினைச்சுக்கணும். வெறும் நம்மளோட கோரிக்கைக்காக வேண்டுதலுக்காக அம்பாளை வணங்காம அம்பாள் வந்து நம்ம கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க நம்ம கூட இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அவங்களோட உண்மையான அன்பை நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து வர வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படையல் வந்து பார்த்தீங்கன்னா கடையில வாங்கி வைக்கிறத விட நம்மளால என்ன செய்ய முடியுமோ, சின்னதா என்ன இனிப்பு செஞ்ச முடியிருந்தாலும் அதை வந்து செஞ்சு வைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, வடை, உளுந்த வடை, முக்கியமாக அம்பாளுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் செஞ்சுருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இருந்தோம் இல்லையா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டை வந்து அவங்க செஞ்சாங்க. ரொம்ப நேர்த்தியாக யாருமே சாப்பிடாம விரதம் இருந்த எல்லா டிஷ்ஷும் செஞ்சு முடிச்சாங்க. ஒருத்தியால கண்டிப்பா எல்லாமே செய்ய முடியாது. எல்லாரும் இருந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எல்லாமே சமையலும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல கலகலப்பாக இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம். அதனால தான் பண்டிகையெல்லாம் அப்பப்போ வரும். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். அப்போதான் அந்த ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக வரும்.
நைவேத்தியம் எல்லாருமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த நைவேத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரிசினா இலை கட்டி அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க. மஞ்சள் இலையில் செய்கிறது ரொம்பவே ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும், கமகமான்னு இருக்கும். நாகர பஞ்சமி அப்போ வந்து இதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அந்த இலை வந்து எனக்கு இங்கே கிடைக்கல. அம்மா வந்து ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய டிஷ் எல்லாம் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான். அவங்களுக்கு தான் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வாங்க. அம்பாளுக்கு நம்ம கையால நாம நைவேத்தியம் செஞ்சு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு நைவேத்தியமா வைப்பாங்க. அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம கையால என்ன செஞ்சு நம்ம அம்பாளுக்கு வைக்க முடியும் அதை நம்ம வைக்கிறது. எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் சரி, எவ்வளவு கிராண்டா இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. நம்மளோட பக்தி உண்மையா இருந்தா. நம்ம அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்க அந்த மாதிரி கிராண்டா பண்ணிருக்காங்க, நம்ம பண்ணல, அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸும் வேணாம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன படத்தை வச்சுட்டு அந்த படத்துக்கு கும்பிட்டு பருப்பு பாயாசமோ பொங்கலோ ஏதோ வச்சு அம்பாளை வந்து வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கும் அம்பாள் வருவா. வந்து எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு நம்ம மன நிறைவா நாம எப்படி அம்பாளை கும்பிடணுமோ, அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவளே வந்து எடுத்துக்குவா. இதுதான் உண்மை, நிதர்சனமும் கூட. ஏன்னா நான் வந்து முதல் தடவை அம்பாளை கும்பிடும் போது வெறும் படம் வச்சுதான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன கலசம் இந்த மாதிரி போக போக பாத்தீங்கன்னா இப்போ அம்பாள் எனக்கு இந்த அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கா. அவ கொடுத்ததை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அலங்காரம் செஞ்சுட்டு என்னோட பூஜை வந்து ரொம்ப மனநிறைவா செஞ்சிருக்கேன். பார்க்கும்போதே என் கண்ணை பற்றும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பாளோட முக அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எந்த நல்ல நாளா இருந்தாலும், எந்த விரத நாளா இருந்தாலும் கண்டிப்பா மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அன்னதானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நம்மளோட கர்மா வினையை குறைக்கும். கூடவே பாத்தீங்கன்னா நல் செய்யும் செஞ்ச மாதிரியே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயில போய் அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க, பிரசாதத்தை தானமா கொடுப்பாங்க. யாருமே வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா கோயில போய் தாம்பூலம் எல்லாம் கொடுப்பாங்க. வீட்டுக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க சொன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம்தான். நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நானும் ஒரு 3-4 வருஷமா பாக்குறேன் இந்த ஊர்ல. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி டைம்ல தான் லக்ஷ்மி பூஜை செய்வாங்களே, அதை வந்து ரொம்ப கிராண்டா செய்வாங்க. இந்த வரமகாலட்சுமி அந்த அளவுக்கு யாருமே செய்யறது இல்லை, எதுக்குன்னு எனக்கும் தெரியல. பட் அம்மா ஊர்ல எல்லாம் இதை வந்து ரொம்ப கிராண்டா எல்லார் வீட்லயும் செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த பழக்கம் தான் எனக்குமே. அதனாலதான் இது நானும் வந்து விடாம செலிப்ரேட் பண்றேன். நல்லா இருக்கு, நல்லதே நடக்கும். அதனால எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். இதுல நானும் என்னோட பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் இருக்கும். யார் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே தாம்பூலம் கொடுத்துருக்கேன். தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது நமக்கு வந்து மாங்கல்ய பலம் வந்து அதிகரிக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க தாம்பூலமே கொடுக்குறோம். அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தணும். நம்மளும் வாழ்த்துட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அன்னைக்கேன்னு பார்த்து அம்பாள் எந்த ரூபத்துல நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அன்னைக்குன்னு யார் வந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட கொடுங்க. முடிஞ்சா தாம்பூலம் கொடுங்க. நைவேத்தியம் ஏதாவது இருந்தது அவங்களுக்குமே கொடுங்க. யாருக்குமே இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லாதீங்க. அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த மாதிரி சொல்லாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. மகாலட்சுமி வாசம் புரியுற வீட்டுல வந்து எப்பவுமே சுத்தபத்தமா இருக்கணும், வீடு வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்யறவங்க வீட்டுலதான் அம்பாள் வந்து இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டா 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்குதான் நான் வந்து புனர் பூஜையை செஞ்சுட்டு கலசத்தை எல்லாம் பிரிச்சுட்டு கலசத்தை வந்து அரிசி பானைக்குள்ள வச்சு அங்கேயும் பூஜை செஞ்சு வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கலசத்தை வந்து பிரிச்சேன். இந்த மாதிரி செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அம்பாள் வந்து என்னன்னைக்குமே அன்னலட்சுமியா, ஆரோக்கிய லட்சுமியா, அஷ்டலட்சுமியா நம்ம வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் 2024ல நம்ம வீட்டுல வர மகாலட்சுமி நோன்பு இந்த மாதிரிதான் போச்சு. ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா பூஜை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பூஜை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அம்மனோட அலங்காரம் எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிவோஷனலான வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்னோட சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.